ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் உலகம். இன்றைக்கி வந்து டேஸ்ட்டாக சத்து அதிகமாக இருக்கிற மாதிரி பன்னீர் கட்லெட் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து வீட் ப்ரெட்டு ஒரு 8 ஸ்லைஸ் இந்த மாதிரி சின்ன சின்னதாக அப்படியே பிச்சு போட்டிருக்கேன் மிக்ஸி ஜாரில். இதை வந்து விட்டு விட்டு ஏக்கி கொஞ்சம் பவுட்ரு மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைப்படாது, சாஃப்டாக இருக்கும். இந்த ப்ரெட்டில் இருக்கிற 4 சைட்ஸையும் கட் பண்ணி நீக்கிட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் சாஃப்டாக இருக்கும். இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். பன்னீர் வந்து 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன், டோட்டலாக 400 கிராம். இதை வந்து சின்ன சின்ன க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். 6 கேரட்டை பெரிய துருவலாக அப்படியே துருவி வச்சுக்கலாம். பெரிய வெங்காயம் 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். பீன்ஸ் ஒரு 30, கொத்தமல்லி தழை கொஞ்சம், பூண்டு 10 பல், இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு ஒரு 3/4 கிலோவை வேக வச்சு தோல் உரித்து 1-2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பிரெட் க்ரம்ஸு நம்ம ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அது. இது வந்து கோதுமை மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த கோதுமை மாவில் தான் வந்து நம்ம அந்த கட்லெட்டை வந்து நனைச்சிட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் போட போகிறோம். இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த ஸ்டஃபிங் செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த குக்கரில் தான் வந்து உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்தேன். நான் 2 விசில் வேக விட்டு எடுத்தேன். இதில் வந்து ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். கட் பண்ண பூண்டு, சோம்பு, பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். நான் வந்து காரத்துக்கு பச்சை மிளகாலாம் சேர்க்கலை, தனி மிளகாத்தூள் தான் சேர்க்க போகிறேன். ஒவ்வொரு பொருளும் எண்ணெயில் சேர்த்த பிறகு ஒவ்வொரு தடவை கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும். தக்காளிலாம் இதில் சேர்க்கலை, கடைசி எலுமிச்சம்பழம் தான் சேர்க்க போகிறோம். இப்போ கட் பண்ண பீன்ஸையும் சேர்த்துட்டேன். இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் வதங்கினா போதும். இப்போ வந்து பீன்ஸ் சேர்த்து நல்லா கிளறியாச்சு. இது கூட 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 3 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் தூள் உப்பு, குட்டி ஸ்பூனில் தான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இது வந்து டோட்டலாக இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான உப்பு காரம் தான், மசாலாஸ் தான். இப்போ வந்து இது கூட துருவின கேரட்டை சேர்த்துட்டு கிளறி விட்டுறலாம். ஒன்று சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறணும். அப்போ தான் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இல்லைன்னா உப்பு காரம்லாம் அங்கங்கே திட்டாக இருந்துடும். நல்லா கிளறி விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும், ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்சுருக்கிறோம்ல உருளைக்கிழங்கு, அதை வந்து சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கிளறிக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து ஃபுல்லாக 100% வேக வைக்க தேவையில்லை, கொஞ்சம் வேக்காடு கம்மியாக எடுத்தோம் அப்படின்னா தான் அதை திரும்ப நாம் செய்யும் போது குழஞ்சி போகாமல் இருக்கும், உருண்டை பிடிக்கவும் நல்லா வரும். இப்போ கட் பண்ண பன்னீரையும் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கிளறிக்கலாம். பன்னீர் வந்து கொஞ்சம் உடையும், அந்த மாதிரி உடஞ்சி இருந்ததுனா தான் ஒன்றா சேர்ந்து வரும்போது நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது கூட கரம் மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு திரும்பவும் கிளறிட்டு மூடி வச்சிடலாம். திரும்ப ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ எல்லாமே வெந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூட கட் பண்ண கொத்தமல்லி தலையை சேர்த்துட்டு திரும்பவும் கிளறி விட்டுறலாம். இது எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா பைண்ட் ஆகி வரணும். இப்போ பாருங்க, கடைசியாக வந்து ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழத்தை மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். தக்காளிக்கு பதிலாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறோம், இது நல்லாயிருக்கும். இது திரும்ப நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னாக்க உருண்டை பிடிக்கிறதுக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும். அந்த பன்னீர் வந்து அங்கங்கே உடஞ்சி இருக்கிறதுனால சூப்பராக இருக்கும். அந்த மசாலாம் அது கூட சேர்ந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறமா நல்லா கை பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் பெரிய உருண்டைகளாக உருட்டி வச்சுருக்கேன். இதை வந்து கொஞ்சமாக அப்படியே ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு இந்த கோதுமை மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து நனைச்சிட்டு பிரெட் க்ரம்ஸில் இந்த மாதிரி துவச்சி எடுத்துக்கலாம். இந்த கட்லெட் வந்து சேலோ ஃப்ரை பண்ணியும் எடுக்கலாம், டீப் ஃப்ரை பண்ணியும் எடுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சப்பாத்தி கல்லில் தான் நார்மலாக போட போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சப்பாத்தி கல்லில் சூடு பண்ணிவிட்டு அதில் இந்த கட்லெட்டில் ஒன்று மட்டும் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி போட்டுக்கலாம். தோசை திருப்பியை வச்சு இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டோம் அப்படின்னா அது வந்து கட்லெட் ஷேப்புக்கே வந்துடும். இப்போ வந்து ஒரு 6 கட்லெட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை போட்டுட்டு சுற்றி நெய் விட்டுட்டு எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் செவந்ததுக்கப்புறமா 2 பக்கமும் ஒரே மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்ததையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருக்கேன். கட்லெட் வந்து இதை விட இன்னும் நல்லா ஷேப்பாக வேணும் அப்படின்னா ஏதேனும் சின்ன பாக்ஸோட மூடியில் இந்த கட்லெட் பேட்டிஸை நல்லா ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே கவுத்துட்டோம் அப்படின்னா நல்லா ரவுண்டாக வரும், ஷேப்பாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். இந்த கட்லெட்டை துவச்சி எடுக்கிறதுக்கு நம்ம கோதுமை மாவுக்கு பதிலாக இப்போ முட்டை ரெடி பண்ண போகிறேன். ஒரு 2 நாட்டுக்கோழி முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக சால்ட்டும் கொஞ்சமாக பெப்பர் பவுடரும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுலேயும் வந்து இந்த கட்லெட்டை துவச்சி எடுத்துட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி இதே மாதிரி செஞ்சுக்கலாம். வெஜிடபிள் கட்லெட்,
நான்வெஜ் கட்லெட்டு, இந்த மாதிரி பன்னீர் கட்லெட்டு, இந்த மாதிரி கட்லெட் வெரைட்டிஸ் எல்லாமே எல்லாருக்குமே பிடிக்கும். சின்ன பிள்ளைங்க அதுவும் விருப்பமாக சாப்பிடுவாங்க, ஃப்ரெஷ்ஷாக சூடாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம லதா சொல்லுகம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதையும் கிளிக் கொடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.